ராஜ்குமார் திவான் மாஃபியா கூட்டங்கள் கலரை அடிப்படையாக கொண்டு போலீஸ் அதிகாரியையும் மாறு வேடத்தில் இருப்பவர்களையும் கண்டுபிடித்து கொலை செய்கிறார்கள் என்பதையும் சூர்யா அறிந்து கொண்டு அனைத்தையும் டைரியில் எழுதி வைத்துள்ளார். இதனை படித்து பாஸ்டர் உண்மையை புரிந்து கொண்டார். பிறகு சூர்யா தனது ஆட்களை வைத்து ராஜ்குமாரை பின்தொடருமாறு சொன்னார். சூர்யாவின் ஆட்கள் ராஜ்குமார் இருக்கும் இடத்தை போனில் தொடர்பு கொண்டு சூர்யாவுக்கு சொல்ல விபத்தில் இறக்கினார். ஆனால் சூர்யா தன்னுடைய ஆட்கள் புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில்தான் கடைசியாக தன்னை தொடர்பு கொண்டார்கள் என்பதை கொண்டு அங்கு அருகில் இருக்கும் சிறியார் நகர் முழுவதும் ராஜ்குமார் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்குமாறு மற்ற போலீஸ் அதிகாரிகளை கொண்டு உதவச் சொல்கிறார். அப்பொழுது ராஜ்குமார் பெரியார் நகரில் அவருடைய சொந்த வீடான 221 பிளாட் நம்பர் கட்டிடத்தில் வசித்து வந்தார் என்பதை கண்டுபிடிச்ச அவருடைய போலீஸ் நண்பர்கள் தகவல் கொடுத்தனர். பிறகு வரதனிடம் சூர்யா ராஜ்குமார் பற்றிய தகவல்களை தெரிவிக்கிறார். ராஜ்குமார் யாரோடெல்லாம் தொடர்பில் இருக்கிறார், எந்தெந்த அரசியல் தலைவர்களோடு தொடர்புகள் இருக்கிறார் என்பதை ராஜ்குமார் பற்றிய முழுவிதமான அவருடைய டேட்டா கலெக்ட் செய்தார் வரதன். ராஜ்குமார் திவான் மாஃபியா கூட்டம் வெளிநாட்டு சூனியக்காரர்களை கொண்டு வண்ணங்களை அடிப்படையாக வைத்து மனிதர்களை கொலையச் விபத்தில் சூர்யா நண்பர்கள் இறந்தது சூனியத்தினால் ஏற்படுத்திய கொலை என்று அறிந்தார். இந்த சூனியத்தின் அற்றல் எதிர்காலத்தில் யாரெல்லாம் திவான் மற்றும் மாஃபியா கூட்டத்தினை கண்டுபிடிக்க வருகிறார்களோ அவர்களை அழித்து கொண்டு வருகிறது. அந்த தீய சக்தியால் அழிக்க முடியாமல் தப்பித்தவனே சூர்யா. இந்த தீய சக்தியை வைத்து தான் திவான் மாஃபியா கூட்டம் வாழ்கிறது என்பதை சூர்யா கண்டுபிடித்தான். அதோடு தீய சக்தியால் அழிக்க முடியாத வரதன் யாரென்று தேடியும் சூர்யாவை பின்தொடர்ந்து ராஜ்குமார் மற்றும் திவான் கூட்டம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் அனைத்து டீ கடை உணவகங்களை கொண்டு வர திட்டமிட்டது. காரணம், உணவில் வேதியியல் திட்டத்தை கலந்து கொடுத்து மீண்டும் சூர்யாவை கொலை செய்வதற்கும், அதோடு இவர்கள் திட்டமிட்ட துகள் சூனிய ஆராய்ச்சியில் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள கோவில்களை கட்டுப்படுத்தி வெளிநாட்டினருக்கு சாதகமான விஷங்களை ஆராய்ச்சி செய்வதோடு அந்த இரையாற்றல் எப்படி இயங்குகிறது, அந்த இரையாற்றலை புதிதாக, அதாவது குளோனிங் முறையில் தங்கள் நாட்டில் பல தெய்வாற்றலை உருவாக்குவதே வெளிநாட்டினரின் திட்டம் என்றும், இது நடந்தால் கோட் விஜய் படம் போல தெய்வ சக்திக்கும் புதிதாக உருவாக்கப்பட்ட குளோனிங் தெய்வ சக்திக்கும் சண்டை வரும் என்பதை கணித்தார். இதனால் மக்கள் உலகம் முழுவதும் இந்த புதிய குளோனிங் தெய்வ ஆற்றலினால் பாதிக்கப்படுவார்கள் என்றும், அந்த குளோனிங் ஆற்றலில் ஒன்றுதான் மாஃபியா கூட்டத்திற்கு உதவ இந்தியா வந்துள்ளது. அதுவே வண்ணங்களை கொண்டு மக்களை அழிக்கிறது. இதை தடுக்க ராஜ்குமாரை கைது செய்து திவான் கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதன் பிறகு வெளிநாட்டினர் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று வரதன் நினைத்தார். இந்த விஷயத்தை பிரதமரிடம் ஆதாரத்தோடு நிரூபித்தால்தான் இந்த மாஃபியா கூட்டத்தை முழுமையாக அழிக்க முடியும் என்று அயுத்தமானார். அதோடு ராஜ்குமார் திவான் கூட்டத்திற்கு உதவி செய்கிறார் என்பதை, திவான் கூட்டம் வெளிநாட்டிற்காக வேலை செய்யும் ஒரு கூலிப்படை என்பதையும் கண்டுபிடித்தார். ஆனால் இவர்கள் உணவில் எதை கலந்து கொடுத்து மக்களை சாப்பிடும்படி செய்கின்றனர், அதனால் இவர்களுக்கு என்ன ஆதாயம் என்றும் தெரிந்து கொள்ள நினைத்தார் வரதன். திவான் ராஜ்குமார், உங்களுடைய உண்மையான திட்டத்தை நான் வெளியே அம்பலப்படுத்தி விட்டேன். சிபிஐ அலுவலகத்தில் எதுக்குமே ராஜ்குமார் திவான் நீங்கள் தப்பிக்க முடியாது. நீங்கள் டீ காப்பியில டிஎம்டி சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் உள்ள மிமோசா ஹாஸ்டலிஸ் வேர்பட்டையை கலந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறீங்க. பொது இடங்களில் உள்ள டீ கடையிலும் உணவகங்களிலும் கொடுக்க வைத்துள்ளீர்கள். இதனால் மக்கள் ஒரு மாய மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதோடு நீங்கள் பூஜை செய்யும் தீய சக்தி அவர்களை கட்டுப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் தாங்கள் எப்படியாவது பதவிக்கு வர வேண்டும் தான் இதை செய்து வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். காத்திருங்கள், விரைவில் உங்களை கைது செய்ய இந்திய அரசாங்கம் விரைந்திருக்கிறது. ரொம்ப கெட்டவன், நல்லவனுக்கு நல்லது செய்யும் நான் கெட்டவன். ரொம்ப கெட்டவன், கெட்டவனுக்கு கெடுதல் செய்யும் நான் கெட்டவன்.
கெடுதல் செய்வதில்லை எனக்கு இருக்கு சந்தோஷம் அதில்தான் நான் ரொம்ப கெட்டவன் நல்லவனுக்கு நல்லது செய்யும் நான் கெட்டவன் நான் ரொம்ப கெட்டவன் கெட்டவனுக்கு கெடுதல் செய்யும் நான் கெட்டவன் அது கெட்டவனுக்கு கெடுதல் செய்வதில்லை எனக்கு இருக்கு சந்தோஷம் அதில்தான் எனக்கு இருக்கு சந்தோஷம் அது எப்பவும் இருக்கும் சந்தோஷம்